அற்புதம்! நாராயணன் என் முன்னால் கைகூப்பி நின்று கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான காட்சி என் இதயத்தை குளிர வைக்கிறது. உங்களுடைய இந்த இயலாமையை இதை பார்க்கும்போது மனம் சந்தோஷம் அடைகிறது. இவன் யார்? சேஷநாகனுடைய சகோதரன், ரிஷி கஷ்யபரின் மனைவி விந்தாவின் மகன், ஸ்ரீ நாராயணரின் பரமபக்தன் கருடன். கருடன் கருடன் வேண்டாம் கருடா, சாகரராஜனை விட்டுவிடு. மகனுடைய பாசம் தங்கள் கண்களை மறைத்து விட்டதா? என்னை மன்னித்து விடுங்கள், அனைத்தையும் மறந்து விடுங்கள். எனக்கு தங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அற்புதம்! பணிவோடு என்னிடம் கேட்பதைப் போல நடித்து உங்கள் சக்தியை என்னிடம் காட்டுகிறீர்களா? உங்களைப் பற்றி நான் நன்காக அறிந்தவன் நாராயணா. உங்களுடைய வேண்டுதல்களை ஏற்கவில்லை என்றால் நிராகரிப்பீர்களா? உங்களுடைய சக்தியை காட்ட வேண்டும் என்றால் போர்க்களம் வாருங்கள். இப்போது உங்களுக்கு தேவகணங்களும் கிடைக்காது, உங்களுக்கு லக்ஷ்மியும் கிடைக்க மாட்டார். அப்படியே ஏதாவது கிடைக்க வேண்டுமென்றால் என் மகன் சங்கராசுரனை கொண்டதற்காக பழி வாங்குதல் தான் கிடைக்கும். போதும் சாகர ராஜா, சாகர ராஜா, சாகர ராஜா. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடத்தை கற்றுத்தரும். தங்களுடைய மகன் சங்காசுரனும் உலக நலனை கெடுப்பதற்காகவே முயற்சிகள் செய்தார். அதோடு இன்று தாங்களும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னை இவ்வாறு பயமுறுத்த முடியாது நாராயணா. தனையால் வெல்ல முடியவில்லை என்றால் போரிட்டு வெல்லுங்கள். யுத்த பூமிக்கு வாருங்கள், என்னுடன் போரிட்டு வெல்லுங்கள். தந்தையாக நினைத்து தங்களை வேண்டினேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக நலனுக்காக பணிந்து பேசினேன், அப்போதும் ஏற்கவில்லை. தங்களுடைய கடமைகளையும் நினைவு கூர்ந்தேன். ஆனால் நான் அறிந்த வரையில் சாகரராஜன் பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் மனதை அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தங்கள் மன ஆழத்தில் அகங்காரம் நிறைந்துள்ளது, பழி தீர்க்கும் எண்ணம் உள்ளது, அஞ்ஞான விஷமம் நிரம்பியுள்ளது. அதாவது யுத்தத்துக்கு வா என சொல்லாமல் சொல்கிறீர்களா நாராயணா? மாசு என்பது கடலிலும் இருக்கலாம், மனதிலும் இருக்கலாம். அதை சுத்தம் செய்வது எப்படி என்பதை நான் தங்களுக்கு காண்பிக்க வேண்டுமா? தேவி லக்ஷ்மி என்னுடைய அர்த்தாங்கினி ஆவாள். அவர்களையே என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறீர்களா? ஓர் தந்தையின் தர்மம் என்ன அவருடைய மகளை அவளுக்கு பிடித்தவளிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் பழி தீர்க்கும் எண்ணத்தில் தாங்கள் தங்கள் தர்மத்தை மறந்துவிட்டீர்கள். இதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருங்கள் சாகர ராஜா.
நீங்கள் லக்ஷ்மியை அனுப்ப மாட்டீர்கள். ஆனால் நான் தேவி லக்ஷ்மியை அடைந்தே தீர்வை அடைந்தே தீர்வை அடைந்தே தீர்வை. ஆதலால் இன்று உலகின் நலனை காப்பதற்காக தாங்கள் எங்களுக்கு அதற்கான மார்க்கத்தை காட்டவில்லை. அந்த மார்க்கத்தை தேடுவதற்காக தங்களை கடைந்தெடுக்கப் போகிறோம் கடைந்தெடுக்கப் போகிறோம் கடைந்தெடுக்கப் போகிறோம். இது ஒன்றும் நதியோ குளமோ கிடையாது. இது பிரம்மாண்ட கடல் நாராயணா. நீங்கள் எவ்வளவு விசாலமான உருவம் எடுத்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும், என் கடலுக்குள் எவ்வளவு தூரம் வந்தாலும் உங்களால் எதுவும் அடைந்துவிட முடியாது. ரத்னமோ அமிர்தமோ லக்ஷ்மியோ கிடைக்காது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் நாராயணா. கடலை கடைய ஆரம்பித்து விட்டால் இந்த சிருஷ்டியே அதற்குள் புதைந்து போக வாய்ப்பு இருக்கிறது நாராயணா. எது புதைந்து போகும், யாருக்கு என்ன கிடைக்கும், இதற்கு காலமே பதில் சொல்லும் சாகர ராஜா. ஆனால் இந்த உலகின் நலனுக்காகவும் இவ்வுலகின் செழுமைக்காகவும் அது நடந்தே தீரும். சமுத்திர மந்தனம் சமுத்திர மந்தனம் சமுத்திர மந்தனம் சமுத்திர மந்தனம். நான் ஒன்றும் பால் வைக்கும் பாத்திரம் அல்ல. என்னையே நீ கடைந்து விடுவாயா? மிகுந்த ஆழம் கொண்ட கடல் நான். எந்த சேஷ நாகத்தின் மீது நீங்கள் அமர்கிறீர்களோ அதற்கும் இடத்தை நான் தான் கொடுத்திருக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். நானும் என்னுடைய அலைகளின் சீற்றத்தை காட்டுகிறேன். சமுத்திர மந்தனமா? கடலை நம்மால் கடைந்து விட முடியுமா பிரபு? நடக்காதது என்று எதுவுமே இல்லை. சமுத்திரத்தை கடைய முடியுமா என்பது கேள்வி அல்ல. இங்கு கேள்வியே அதை எவ்வாறு நடத்துவது என்றுதான். உண்மைதான் பிரபு. நீங்கள் உத்தரவு தாருங்கள். ஏன் நின்று விட்டீர்கள்? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அச்சுதம் கேசவம் ஓம் நமோ நாராயணாய. வாசுதேவம் ஹரி ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரி ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அன்பா கடமையா என்று வந்தால் இரண்டையும் நிறைவேற்றுவீர்கள். இந்த பெண்ணின் வேதனைக்கு அருள் புரியுங்கள் நாராயணரே. இது முடிவல்ல, ஆரம்பமாகும். என் அன்பை பெற சமுத்திர மந்தனம் நடக்கும். லக்ஷ்மியை கர்மத்தினால் அடையக்கூடிய மந்தனம். கருத்து வேறுபாடு, அதோடு மன வேறுபாடு. கருத்து வேறுபாடு, மன வேறுபாடு இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. கருத்து வேறுபாடு இருப்பது அவசியம்தான். காரணம், அதனால் புதிய எண்ணங்களால் புதிய பாதைகள் வழிவகுக்கும்.
ஆனால் மனவேதனை ஒரு மனிதனை அழித்துவிடும். காரணம் அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. அதில் குழப்பமடைந்து எது சரி தவறு என்று அவன் மறந்து விடுகிறான். அதோடு தவறான பாதையில் செல்லவும் முயற்சிக்கிறான். ஆகையால் கருத்து வேறுபாடுகளை ஒரு எல்லையோடு கட்டுப்படுத்துங்கள். மனதில் கெட்ட எண்ணங்கள் தோன்றவே கூடாது. அப்பொழுதுதான் ஆற்றலான மனதோடு சுகத்தின் வைகுண்டம் கிடைக்கும்.